அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை தீபாவளி அன்று குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை கலந்து குளியுங்கள், 7 ஜென்ம பாவம் போகும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம கலந்து குளிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைய தினம் பார்த்திங்கன்னா தீபாவளி திருநாள். ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். தீபாவளி அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருவது இந்த பட்டாசு, புது துணிகள், பலகாரங்கள் அப்படின்னு எல்லாத்துக்கும் நம்ம தீபாவளி அப்படின்னா அந்த 3 விஷயங்கள் கட்டாயம் இருக்கும். நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி அன்று நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த ஒரு பொருளை கலந்து குளிக்கும் பொழுது 7 ஜென்ம பாவங்கள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல இந்த தீபாவளி அன்னைக்கு ஏன் நாம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நம்மளுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு நரகாசுரன் ஒரு அரசன் ஒருத்தர் இருந்தார். அவர் எல்லாத்துக்கும் ரொம்ப துன்பத்தை கொடுத்தாரு. அவரை அழித்ததின் பலனாகத்தான் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்னு. இந்த நரகாசுரன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் தீவிர விஷ்ணு பக்தர். அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, நான் இறந்த நாளை இந்த மக்கள் அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளித்து புது துணி அணிந்து யார் இறை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய வரத்தை கேட்டு பெறுகிறார். அதற்கிணங்கத்தான் நம்ம தீபாவளி திருநாளில் எண்ணெய் தேய்ச்சி சீயக்காய் தேய்ச்சி சுடுதண்ணி வச்சு குளிக்கிறோம். அன்றைய நாள் மட்டும் எப்போவுமே அந்த பச்சை தண்ணியில் தான் கங்கை இருப்பாள். அன்றைய நாளில் சுடுதண்ணீரில் கங்கை அவதரிப்பாள். அதனால் சுடுதண்ணீர் வச்சு குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி பச்சை தண்ணியில் குளிக்கவே கூடாது, சுடுதண்ணி வச்சு தான் குளிக்கணும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சாதாரணமாக நம்ம செய்யக்கூடியது. இதை புனித நீராக மாற்றி அந்த நாளில் நம்ம இந்த ஒரு பொருளை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர், அது சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி, பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி, பச்சை தண்ணியில் குளிக்கவே கூடாது, சுடு தண்ணியில் தான் குளிக்கணும். நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இதை ஒரு ஸ்பூனாவது கலந்து நீங்கள் குளிக்கும் பொழுது உங்களுடைய முற்பிறவியிலும் சரி இப்பிறவியிலும் சரி தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பொருள் என்ன அப்படின்னா, நீங்கள் காலையில் எழுந்திருச்சு நம்ம கங்கா ஸ்நானம் எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த கங்கா ஸ்நானம் காலையில் 4 மணியில் இருந்து 5 மணிக்குள்ளே நம்ம செஞ்சிடணும். அந்த 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே வழிபாடுகளை செய்து முடித்து விட வேண்டும். 6 மணிக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கிறது இல்லை ஏதாவது சமையல் செய்வது, அப்போ அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்கலாம். அந்த 6 மணிக்குள்ளே நீங்கள் கங்கா ஸ்நானம் செய்து இறை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நாங்கள் இந்த மாலை நேரத்தில் எந்த ஒரு வழிபாடும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால காலையிலேயே வழிபாடையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அசைவம் எடுக்கக்கூடியவர்கள் காலையிலேயே அவங்க வழிபாட்டை செஞ்சுருவாங்க. உங்கள் குடும்ப வழக்கம் எப்படியோ அப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம். சரி, இப்போ தீபாவளி அன்றைய தினம் எந்த ஒரு பொருளை நம்ம கலந்து குளிக்கணும் அப்படின்னா பசும்பால். இந்த பசும்பாலை தினம்தோறும் நாம் குளிக்கலாம், அது ஒன்றும் தவறே கிடையாது. அது நம்ம ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணும். சயின்டிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா பால் நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் இந்த பசும்பாலில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். அப்போ அந்த பசும்பாலை கலந்து நாம் குளிக்கும் பொழுது அன்றைய தினம் நரகாசுரன் எப்படி ஒரு அசுரன் அழிந்தானோ, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கெட்ட எனர்ஜிகள் அனைத்துமே நீங்கி எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் பெருகும். அதனால் அந்த தீபாவளி நாளை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விடாதீர்கள். தீபாவளி அன்னைக்கு காலையில் குளிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை கலந்து குளிங்க. பசும்பால். அம்மா நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு இங்கே பசும்பால்லாம் கிடைக்காது, எங்களுக்கு இந்த பால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறவங்க என்ன உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பாலை கொஞ்சமாக
ஊற்றிட்டு குளிங்க. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருமே நீங்கள் இந்த பால் கலந்து நீங்கள் வந்து குளிக்கணும். இது குழந்தைகளுக்கும் செய்யணுமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். இதுதான் பால் தானே, இது வந்து குழந்தைகளை வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்து ஏற்படுத்தாது. அப்போ அந்த பசும் பால் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றி நீங்கள் அதுக்கப்புறம் வந்து குளிச்சிருங்க. சரிங்களா? இந்த மாதிரி குளிக்கும் பொழுது நீங்கள் எப்படி என்னென்ன பாவங்கள் இது வரைக்கும், அதாவது நான் கொலையெல்லாம் பண்ணிட்டேன் அந்த மாதிரி பாவங்களை நான் சொல்லலை. இப்போ கொலை பண்ணிவிட்டு பால் கலந்து குளிச்சிட்டோம்னா அந்த பாவம் போயிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நாம் தெரிந்தோ தெரியாமலோ இப்போ போகிற வழியில் நம்ம நடந்து போகிறோம், வண்டியில் போகிறோம், எறும்புகளாக இருக்கட்டும் பூச்சிகளாக இருக்கட்டும் அதுகளையெல்லாம் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ வந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். இது மாதிரி தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறுகளை பாவங்களை போக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கட்டாயம் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தீபாவளி நம்மளுக்கு லீவு நாள் ஒரு 10 மணி வரைக்கும் தூங்கலாம், 9 மணிக்கு தூங்கலாம், 9 மணி 10 மணிக்கு எந்திரிச்சு குளிக்கலாம் அப்படின்னு குளிப்பாங்க. கண்டிப்பாக அப்படி செய்யக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த தீபாவளி அன்றைய தினம் அதிகாலையிலேயே நம்ம எந்திரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதனால் ஒரு நாள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம அதிகாலையிலேயே எழுந்திருச்சு கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு இறை வழிபாடு செய்யுங்க. நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த சுவாமி படங்களுக்கு முன்பாக ஒரு வாழை இலை விரிச்சிட்டு அதற்குள்ளே வந்து நீங்கள் செய்து வைத்த பதார்த்தங்களாக இருக்கட்டும், பட்டாசு, புத்தாடைகள், இல்லை நீங்கள் பிரத்யேகமாக ஏதாவது நெய்வேத்தியம் செஞ்சு வச்சுருக்கிறீங்க, அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் வச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தீபம் அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா வீடு முழுவதும் தீபங்கள் ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடுகள் வந்து செய்யுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னா தீபாவளி திருநாள், தீப ஒளி திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தீப வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தீபங்களை வரிசையாக வச்சு வழிபாடு செய்வாங்க. இப்போது இந்த ராமாயணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்போ தான் சீதா தேவி உள்ளே வர்றாங்க, நாட்டுக்குள்ளே வர்றாங்க. அவங்க அந்த வர்ற நாள் வந்து தீபாவளி திருநாளாம். அப்போ அங்கே பூரா பார்த்திங்கன்னா பூரா வீடு முழுவதும் தீபங்கள் வச்சு அவங்கள வந்து வரவேற்றாங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நாளில் தீபங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளவு வைக்க முடியுமோ 51, 21 அது மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தீபங்கள் வைங்க. ரொம்ப சின்ன வீடுமா எங்களுது, பரவாயில்ல ஒரு 7, 9, 11 அப்படின்னு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தீபங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். அந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.